குறைஞ்ச விலையில காணிகள் எடுக்கணும் நினைக்கிறவைக்கு இதுகள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். கிணறு இருக்குன்னு சொல்லலாம், அது வந்து வெட்டு கிணறு இருக்கு. யாருக்காவது இந்த துண்டு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெரிய பூவரச மரம் இருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தவகரன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சுண்ணாகம் புண்ணாடக்கட்டம் பிரதான வீதியில் நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 24 துண்டு காணி துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லாரும் என்னட்ட கேட்குறது பார்த்தீங்கன்னா இருந்தால் வெட்டுக்காணிகள் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து கேட்குறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிற காணி துண்டுகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிரியோசனமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்கெங்கெல்லாம் கோல் அடித்து கேட்குறீங்க. பிரதான வீதியோரமாக நிறைய பேர் வந்து காணி கேட்குறீங்க. அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து ஒரு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் புண்ணாடக்கட்டுமனையிலிருந்து சுண்ணாகம் போகிற வீதியிலான் இருக்கிறேன். பிரதான வீதியில் இந்த பிரதான வீதியோடைய பார்த்தீங்கன்னா இங்கால வந்து முதல் காணிக்கு அடுத்த காணியாக விற்பனைக்கு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிரதான வீதியோட போகிற பாதையிலேயே விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் சரியாக 500 மீட்டர்லேயே சுண்ணாகம் போயிறது நிலையம் இருக்குது. அதே மாதிரி 1 கிலோமீட்டர் தூரத்திலே சுண்ணாகம் டவுனுக்கு நீங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காணி துண்டுகள் வந்திருக்கு. இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் 24 துண்டுகளாக வந்து காணியை வந்து பிரிச்சிருக்கணும். அதைத்தான் பார்க்க போகிறோம் என்ன மாதிரின்னு. இல்லை உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்கள். உங்களுக்கு வீதியோரமாகவே இந்த காணி துண்டுகள் வந்திருக்குது. பிரதான வீதியோரமாகவே இந்த காணி துண்டுகள் வந்து பிரித்து விற்பனைக்கு வந்திருக்கு. மொத்தம் 24 துண்டு இருக்குது. முன்னுக்கு இருக்கிற துண்டுகள் எல்லாமே உங்களுக்கு 2 பிறப்பாக வந்து பிரிச்சிருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதோட அதுக்கு அங்கால இருக்கிறது எல்லாமே 1.5 பிறப்புகளாக வந்து காணியை வந்து பிரிச்சிருக்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 பாதை போகுது. இந்த பெரிய காணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூ வடிவில் வந்து இந்த பாதை போய்கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அதே உங்களுக்கு அப்படியே காட்டிக்கொள்கிறேன். காணி துண்டுகளுக்குள்ள போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா காணிகளும் வெட்டு காணி துண்டுகள்னு சொல்லலாம். அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா நிறைய குடியிருப்புகள் இருக்குது, பக்கங்கள் எல்லாமே வீடுகள். அப்படி அதே மாதிரி எங்கேயால பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்டோடைய நிறைய கடைகளும் இருக்குன்னு சொல்லலாம். அப்படியான ஒரு இடம்னு சொல்லலாம். அன்னையோட கதைக்கலாம். அண்ணன் இந்த பாதை வந்து எத்தனை அடி பாதை? இந்த பாதை 14 அடி பாதை. 14 அடி பாதை வந்து விட்டுருக்கணும். உள்ளுக்க போகிறதுக்கு ஏற்ற மாதிரி 14 அடி பாதை வந்து போட்டிருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கு இருக்கிற காணி துண்டு எல்லாமே 2 பிறப்பேண்ணே. முன்னுக்கு இருக்கிற எல்லாம் 2 பிறப்புன்னா அடுத்தது மிச்சம் எல்லாமே 1 பிறப்பு. ஓகே, இப்போ இதெல்லாமே 1 பிறப்பு. ஓகே, இந்தியாவில் இருக்கிற முன் முகப்பு துண்டுகள் எல்லாமே 2 பிறப்பாக வந்து பிரிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னுக்கு அடுத்த துண்டுகள் எல்லாமே 1 பிறப்பாக வந்து பிரிச்சிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் முக்கியமாக வந்து காணி ஒரு ஆள் வேண்டைக்கு வந்து எல்லாரும் வந்து தோம்பு தான் பார்ப்பினோம். சரி, அப்போ இந்த காணிக்கு எவ்வளோ காலத்து தோம்பு இருக்குது? இந்த காணிக்குன்னா 70 வருஷத்துக்கு மேலே தோம்பு. 70 வருஷத்துக்கு மேலே தோம்பு இருக்குது. ஓகே, கடைசி ஓனர் வந்து இப்போ விற்கிறது வந்து 77ஆம் ஆண்டு வாங்கின ஆக்கள்கிட்ட என்ன அப்படியே விற்கும். 77ஆம் ஆண்டு வேண்டியதுக்கு பிறகு இப்போ தான் விற்பனை செய்யணும். இப்போ தான் விற்பனை. ஓகே, பார்த்தீங்கன்னா அவ்வளோ கால தோம்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மண் வளத்தை பற்றி சொல்லி இது என்ன மாதிரியான மண் வளம்? இது செம்மண் தான், செம்பாட்டு மண் தானே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க செம்பாட்டு மண் தான். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணீர் வசதிகள் எல்லாம் என்ன மாதிரி? என்ன எல்லாமே செம்பாட்டு மண் தான். மற்ற நல்ல தண்ணி தான். இப்போ சுற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா வயலும் செய்யணும், தோட்டங்களும் செய்யணும். தோட்டங்களும் செய்யணும். ஓகே, அப்படியே அங்கே சுற்றி வர பார்த்தீங்களா இருந்தால் தோட்டங்களும் அங்கால செய்யணும். அப்படி பின்னுக்கு அங்கால பின்னுகளுக்கு வந்து தோட்டங்களும் செய்யணும். ஆனால் பிரதான வீதியோட போகுது இந்த காணியில். சொல்லப்போனால் பிரதான வீதியோடைய பக்கத்தில் இருக்கிற காணி துண்டுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி முன்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறும் இருக்குது. அந்த கிணத்து துண்டு யாரும் வேண்டுனாலும் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு காணி துண்டு சொல்லலாம். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து ஒரு பிறப்பு துண்டு காணின்னு இதெல்லாம். இது 1 பிறப்பு துண்டு. இது 1 பிறப்புன்னா 24 துண்டுல 2 துண்டு மட்டும் 1 பிறப்பு காணி இருக்கு. ஓகே, மிச்சம் எல்லாமே 1 பிறப்பும் முன்னுக்கு இருக்கிறது 2 பிறப்பாகவும் இருக்குது. முன்னுக்கு இருக்கிற லைனுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பிறப்பு துண்டுகளும். இப்போ 2ஆவது துண்டு காணி வந்து 1.5 பிறப்பும். அதே மாதிரி பின்னுக்கு வந்து 1 பிறப்புலையும் வந்து துண்டுகள் இருக்குண்ணே. அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 பாதை போட்டுக்கிறீங்க. இங்காலையும் பாதை இருக்குது. பாதை அப்படியே இந்த சைடால் வந்து அப்படியே ஜூ மாதிரி வருது. ஜூ மாதிரி வந்து போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாதையால் வந்தீங்கன்னா அப்படியே சுற்றி கொண்டு அப்படியே ஜூ வடிவில் நீங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு பாதையை தான் அமைச்சிருக்கணும். காணிகளுக்கு என்ன மாதிரியான தேவைகளுக்கு வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும்? இந்த காணி என்ன முக்கியமாக வீடு கட்ட வாங்கலாம், மற்ற கடைகள் கட்டுறதுக்கு இல்லாட்டி தோட்டம் செய்யறேன்னாலும் சரி. இப்போ எல்லாத்துக்குமே என்ன இது பயன்படுத்தி நல்ல மண்படம். அதனால தோட்டமும் செய்யலாம், அல்லது வேண்டி விட்டாலும் அது வந்து ஒரு காலகாலத்துக்கு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. கோல்டு மாதிரி என்ன இப்போ இதுலயுமே தான் கூட பேர் லேண்ட்லைன் தான் இன்வெஸ்ட் பண்றது. ஓகே ஓகே, நிச்சயமா நிச்சயமா அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி வேண்டிக் கொள்ளலாம். இப்போ இந்த காணி வந்து என்ன மாதிரி உறுதியில எப்படி பதிஞ்சிருக்கு? நிலப்பரப்பா? நிலப்பரப்பு தான்.
ஓகே அறுதி உறுதியாக தான் இருக்குது. அறுதி தான் மற்ற நிலப்பரப்பு வீடு கட்டுறதுக்கு எல்லாமே உடனே பெர்மிஷன் எடுக்கலாம். மற்ற பேங்க் லோனுகளுக்கு போனா கூட 30 வருஷம் தோம்பு கேட்பாங்க. இது 70 வருஷத்துக்கு மேல தோம்பு எல்லாமே இருக்குது. அதனால உடனே லோனும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பேங்க் லோனுகளும் உடனே எடுத்துக்கோ. ஓகே பேங்க் லோன் எடுக்கக்கூடிய காணிகள் வந்து பெருமதியான காணின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் எங்கேயுமே காணி எடுக்கிறீங்களா இருந்தால் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் பார்த்தீங்கன்னா தோம்பு பார்க்கணும், எவ்வளோ கால தோம்பு இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி உங்களோட சட்டத்திறனிகள் மூலம் நீங்கள் காணி கந்தூரில் போய் செக் பண்ணி பார்த்து வேண்ட வேண்டியது வந்து உங்களோட கடமைன்னு சொல்லிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாமே சரியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படி எங்கால ஒரு துண்டுகளை வந்து பிரிச்சிருக்கணும். பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள்லாம் அப்படியே கட்டின வழி இருக்குது. இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே காணி துண்டுகள் அப்படியே இருக்குது. இங்கே வந்து கடைகளை நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த காணி இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே இப்படியே நாங்கள் கடைசி துண்டுக்கு வந்துட்டோம். என்ன இங்கால பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே கடைசி துண்டுகளுக்கு வந்துருக்கிறோம். இப்படியே வந்து ஜூ வடிவில் வந்து பாதை போகுதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா இருந்தால் ஜூ வடிவில் திரும்பி கொள்ளலாம். அதை விட பார்த்தீங்கன்னா இங்காலையும் வந்து ஃபோரோ மாதிரி ஒரு பாதையும் பெற்றிருக்கணும். இங்கால எத்தனை பிறப்பு துண்டுகள் இருக்குது. இங்கால கடைசி துண்டில் 2 பரப்பும் இருக்குன்னா மற்ற ஒரு பரப்பு துண்டு இருக்குது, 1.5 பரப்பு துண்டு இருக்குது. அப்படியும் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு பிறப்பு, 1.5 பிறப்பு, 2 பிறப்பு அப்படி வந்து காணி துண்டுகள் வந்துருக்குன்னா ஒரு பிறப்பு, 1.5 பிறப்பு, 2 பிறப்புன்னு எடுத்துக்கொள்ளலாம். 2 பிறப்பு அதில் வந்து ஒரு காணி துண்டுகளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சிருக்கணும்னு சொல்லலாம். இதிலே இந்த பார்க்க தெரியும் எவ்வளோ துண்டுகள் பாருங்க. மொத்தம் வந்து 24 துண்டுகள். என்ன 24 மொத்தம் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து பார்த்தீங்களா இருந்தால் 24 துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இப்போ வந்து நான் காணிகள் எல்லாமே பார்த்துட்டோம். எல்லா துண்டுகளையும் படிவாக பார்த்துட்டோம். இது எத்தனை ஒரு பிறப்பு என்ன விலைக்கு வந்து கொடுக்க போகிறீங்க? இப்போ எல்லாரும் பார்க்குறது வந்து கேப்பினம் ஒரு பிறப்பு வந்து என்ன விலைக்கு விற்க போய் நம்ம சொல்லி கேப்பினம் என்ன விலை கொடுக்க போகிறீங்க? வீதி மோப்போட இருக்கிற துண்டுகள்னா ஒரு பிறப்பு 50 லட்சம் படி கொடுக்குறோம். வீதி மோப்போட இருக்கிறது ஒரு பிறப்பு 50 லட்சத்துக்கு கொடுக்குறீங்க. அடுத்தது 48 லட்சம், 45 லட்சம். ஓகே பிறப்பு 40 லட்சம், கடைசி துண்டு 38 லட்சம் வரையும் கொடுக்கும். கடைசி துண்டு வந்து 38 லட்சம் வரை கொடுக்க போயிடும். கழிச்சு பேசியும் எடுக்கலாமோ? கழிச்சு பேசி வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து காணியை வந்து பெஸ்ட்டாக வந்து பாருங்க. முக்கியமான விஷயம் வந்து ஒரு காணி வேண்டைக்கு வந்து எல்லாரும் வந்து நேரடியாக வந்து பார்ப்பீங்க, அல்லது உங்களோட சொந்தக்காரர் வீட்டு பார்ப்பீங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும் எந்த துண்டு வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்வை நேரம் வந்து பார்க்குற பார்வை நேரம்னா இப்போ வந்து பார்க்கலாம். மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் நிற்போம். ஓகே காலம் 9 மணிலேருந்து பின்னர் 6 மணி மட்டும் காணிக்க வந்து நிற்பினமா. அப்போ நீங்கள் வந்து பார்த்து எந்த துண்டு வேணும்னு சொல்லி நீங்கள் கதைச்சு எடுத்துக்கொள்ளலாம். அதேமாதிரி டாக்குமெண்ட்டும் தேவையான டாக்குமெண்ட் கொண்டு செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். என்ன அதுகளும் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாதையை பார்த்தீங்கன்னா வடிவாக வந்து போட்டிருக்கணும். அப்படியே வந்து திரும்பி அப்படி அந்த மெயின் ரோட்டால் அப்படி வந்தீங்கண்டா இதுக்குள்ள வந்து இப்படியே திரும்பி இங்கால போய்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இந்த பாதையை வந்து போட்டிருக்கணும். ஒரு ஜூ வடிவில் வந்து பார்க்க போகுது. இங்காலே வந்து ஒரு பிறப்பும் 1.5 பிறப்பும் இருக்கிற வழியாக இப்போ குறைஞ்ச விலையில் காணியல் எடுக்கணும்னு நினைக்கிறவைக்கு இதுகள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மெயின் ரோட் காணியல் எடுக்க போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா இருக்கும். என்னோட பிற்காலங்களில் வந்து ஒரு பிரியோசனமாக இருக்கும். கடைகள் அதில் கட்டி கொள்றதுக்கெல்லாம் மேலே ஒரு பிரியோசனமான காணி துண்டலாக இருக்கும் முன்னுக்கு. அதே மாதிரி வீடுகளும் கட்ட போகிறீங்கள்ட்டா அதுகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வீடு கட்டுறதுக்குண்டா உங்களுக்கு எந்த காணியும் வந்து பொருத்தமாக தான் இருக்கும். அதில் பார்த்து செஞ்சு விடுங்க. காணி துண்டுலேயே ஒரே ஒரு காணி துண்டுக்கு மட்டும்தான் கிணறு இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து வெட்டு கிணறு இருக்குது. யாருக்காவது இந்த துண்டு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெரிய பூவரச மரம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெட்டு கிணறு பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையிலே இருக்குது. ஒரு கிளைக்கு இறச்சி விட்டால் சரி. பார்த்திங்கன்னா இதில் வெட்டு கிணறு இருக்குது. இப்போ இந்த துண்டையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற துண்டுகள் எல்லாமே வந்து வெட்டு காணிகளாக தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு பிடிச்ச துண்டை நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இன்றைக்கு யாழ்ப்பாணம் புன்னால கட்டுவன் அதே மாதிரி சுண்ணாம்புற பிரதான வீதியில் இருக்கிற காணி துண்டுகள் வந்து காட்டியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா 24 துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு பலரும் கேட்குறீங்க உங்களுக்கு வெட்டு காணியெல்லாம் தேவைன்னு சொல்லி வீடுகள் கட்டிக்கொள்ள உண்மையில அவைகளுக்கு வந்து ஒரு பிரியோசனமான காணொலியாக இருந்திருக்கும். அதே மாதிரி வேறு எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு காணியை தேவைன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 7 மணி அந்த காணொலி பதிவு செய்கிறேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் மூவராக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.